இன்னும் ஒரு மாசத்துல எக்ஸாம் வருது. ஹால் டிக்கெட்டும் வந்துடுச்சு. உட்காந்து படிக்கிறதையே உன் வேலையை வச்சுக்கோ. எப்போல்லாம் கேப் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து படி, சரியா? என்னோட ரூம் சாவி வேணா கொடுத்துட்டு போறேன். யாரும் பார்க்காத நேரம் காதிவை திறந்துட்டு உள்ள லாக் பண்ணிக்கோ. யாராவது வந்து கேட்டாங்கன்னா நான் பூட்டி சாவி எடுத்துட்டு போயிட்டேன்னு சொல்லிடுறேன். ஒழுங்கா உட்காந்து படி. எதையாவது நினைச்சு அழுதுட்டு இருக்காத. சரி, தேங்க்ஸ் அர்ஜுன். உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். கிடைச்ச கேப்ல ஐஸ் வைக்கிறாடா. நிஜமாதான் அர்ஜுன், இந்த மாதிரி ஃப்ரெண்டு யாருக்கு கிடைப்பா சொல்லு? சரி சரி, ஓவரா ஐஸ் வைக்காத. நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். சொன்னது ஞாபகம் வச்சுக்கோ. உட்காந்து ஒழுங்கா படி, சரியா? சரி அர்ஜுன். உண்மையிலே உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு யாருக்கு அர்ஜுன் கிடைப்பா? நீ எனக்கு செஞ்ச உதவிய நான் சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன். ஏய், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க வா. போச்சு, இவங்க அர்ஜுன் ரூம்ல நான் இருந்ததை பத்தி தான் கேட்க போறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. இந்தாரு, உன்னோட தனிப்பட்ட விஷயத்தெல்லாம் நான் தலையிட மாட்டேன். அது எனக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா சில விஷயம் இந்த வீட்டுல நடக்கிறது எதுவும் சரி கிடையாது. இந்த வீடும் இந்த வீட்டுல சம்பந்தப்பட்டவங்களும் இருக்காங்கன்னும் போது நான் அதை கேட்டுதான் ஆகணும். மற்றபடி நீ என்ன பண்ணா எங்களுக்கு என்ன வந்தது? இந்தாரு, நான் கேட்குற கேள்விக்கு சரியா பதில் சொல்லல, சப்பு சப்புன்னு அரைஞ்சிருவேன். போச்சு, இவங்க அதை பத்தி தான் கேட்க போறாங்க. நான் என்ன சொல்றது? அர்ஜுன் ரூம்ல என்ன பண்ண? போச்சு, எதை இவங்க கேட்க கூடாதுன்னு நினைச்சோமோ அதையே கேட்டுவிட்டாங்க. இப்ப நான் என்ன பதில் சொல்லுவேன்? இந்தாரு, நான் பொறுமையாவே கேக்குறேன். உனக்கும் அர்ஜுனுக்கும் என்ன தொடர்பு? எதுக்கு நீ அடிக்கடி அவன் ரூமுக்கு போற? யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா போற அளவுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? ஏன் அர்ஜுன் கிட்ட வெளியே நின்று உன்னால பேச முடியாதோ? சரி, நீ என்னமோ பண்ணிட்டு போறனே வச்சுக்கிற. எதுக்கு நீ இங்க வேலைக்காரியா வந்த? வேலைக்காரியா வந்து வேலை செய்யறத விட்டு மற்ற வேலையெல்லாம் எதுக்கு பாக்குறா? இந்தாரு, வேலைக்காரியா இருந்தா கேள்வி கேட்கதான் செய்வோம். கொடுக்கிற சம்பளத்துக்கு வேலை செஞ்சுதான் ஆகணும். நீ ஆனா வேலை செய்யற மாதிரி எனக்கு தெரியல. எதையோ மறைக்கிற மாதிரி இருக்கு. உன் கூட்டாளியும் சேர்த்துதான் சொல்லுதான். உண்மையை சொல்லு. ஐயா, அது வந்து சும்மாதாயா சுத்தம் பண்ணதாயா போனேன். சுத்தம் பண்ண போனியா? ஆமாயா, சுத்தம் பண்ணதான் போனேன். புறவு எதுக்கு நான் உள்ள வந்தது பார்த்து ஒளிஞ்சா? அது 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 வந்துயா, ஏற்கனவே அர்ஜுன் ரூமுக்குள்ள நீங்க போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. முள்ள அம்மாவும் அர்ஜுன் ரூம் பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பிறகு நான் அர்ஜுன் ரூம் உள்ள இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா வைவிகன் தான்யா போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். அப்போ நீ அர்ஜுன் ரூம் உள்ள போக கூடாதுன்னு நாங்க எல்லாம் சொல்லியும் எதுக்கு நீ அர்ஜுன் ரூம் உள்ள போற? ஏன் இந்த வீட்டுல சுத்தம் பண்ண வேற ஆட்களே இல்லையா என்ன? நீ தான் போய் அவன் ரூமை சுத்தம் பண்ணணுமா என்ன? பேசாம இவங்க கிட்டே எல்லா உண்மையும் சொல்லிடலாமா? எல்லா உண்மையும் சொல்லி இது எல்லாருக்கும் தெரிஞ்சு என் மாமனுக்கும் தெரிஞ்சதுன்னா பிறகு என்ன படிக்கவே விட மாட்டாங்களே. வேணாம், இவங்க கிட்ட சொன்னோன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். பிறகு நான் படிக்கவே முடியாம போயிடும். என்ன ஆனாலும் சரி, உண்மையை இவங்க கிட்ட சொல்லக்கூடாது. சொல்லிட்டா அவ்வளோதான். அம்மைக்கு இந்த விஷயம் தெரியும், மாமாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான். பிறகு நான் படிக்கவே முடியாமல் பண்ணிடுவாங்க. என்னை வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் பண்ணி மாமாக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. நான் படித்து டிகிரி வாங்குற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். எவ்வளோ கேட்டுக்கிட்டே இருக்கா? வாய திறக்குறியா என்ன? சில மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்கான். இந்தாருல, நேரடியா என்கிட்ட உண்மையை சொல்லிடு. நீ உண்மையை சொன்னா நான் ஒன்றும் பண்ண போறது கிடையாது. அவன் என் தம்பி. அவனுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்ற புத்தி இருக்கு. அவனுக்கு அறிவுரை சொல்லணும்னு அவசியமும் இல்லை.
ஆனா இப்படி திருட்டுத்தனமா ஒரு ஒரு விஷயமும் பண்றது தப்பு. எதுவா இருந்தாலும் பெரியவங்க பேசி முடிவெடுக்கணும். அதை விட்டுட்டு திருட்டுத்தனமா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. என்ன சொல்லுதாக? ஒருவேளை எல்லா உண்மையும் இவங்களுக்கு தெரியுமோ? உண்மை தெரிஞ்சுதான் பேசுறாங்களா? அதுக்கு இல்லையா, அம்மைக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் மாமாவுக்கும் தெரிஞ்சிரும். மாமாவுக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னா பறவை என்ன அவருக்கு கட்டி வச்சிருவாங்கய்யா. அதான் பிரச்சனைனா பெரியவங்க நாங்க எதுக்கு இருக்கோம்? அர்ஜுனுக்கு முன்னாடி நாங்க 2 பசங்க இருக்கோம். அவன் இன்னும் சின்ன பையன்தான். நீ இப்படி நின்னா உடனே எதுவும் செய்ய முடியாது. எல்லாம் பார்த்து பொறுமையா தான் செய்ய முடியும். அது வரைக்கும் அவன் ரூமுக்கு அடிக்கடி போறத நிறுத்து. அம்மா பார்த்தா அவ்வளவுதான் பிரச்சனை ஆயிடும். அவங்க ரூமுக்கு போகலன்னா எப்படியா? என்ன பொண்ணு இவ? என்ன அவன் ரூமுக்கு போகலன்னா எப்படியா? அவன்கிட்ட எது பேசுறதுனால வெளியவே நின்று பேசு. தனியா ரூம் உள்ளலாம் போய் பேசாத. வீட்டுல யாருக்காவது தெரிஞ்சதுன்னா போறவு பிரச்சனை ஆயிடும். எதுவா இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், போறவு பேசிக்கிடலாம். ஐயா அது இல்லையா. இந்தாரு திரும்ப திரும்ப சொல்லுதேன், அவன்கிட்ட ஏதாவது பேசணும்னா வெளியவே நின்று பேசு. இந்த ரூம் உள்ள போய் கதவை சாத்துறது யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுக்கோயேன் பிரச்சனை ஆயிடும். சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். என்னையா இப்படி சொல்லிட்டீங்க? ஒரு மாசம், ஒரே ஒரு மாசத்துக்கு மட்டும் அர்ஜுன் ரூமுக்கு போய்க்கிறியா? என்ன பொண்ணுடி நீ? இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்க. இது எதை பத்தியும் உனக்கு கவலை கிடையாது. அவன் ரூம்குள்ள போய் கதவை சாத்திட்டு அவன் கூட உல்லாசமா இருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கு. நானும் பொம்பளை புள்ளியாச்சே பொறுமையா பேசுவோன்னு பேசிட்டு இருக்கேன். ஏய், நாங்க தான் சொல்லுதல்ல, அவன் சின்ன பையன். பெரியவங்க நாங்க இருக்கோம். எதுவா இருந்தாலும் பொறுமையா தான் பண்ண முடியும். அது வரைக்கும் நான் என்ன ஒண்ணு அவன் கூட பேசக்கூடாதுன்னு நான் சொன்னேன்? தனியா அறையில போய் பேசாதான் தானே சொன்னேன். நான் அவ்வளோ தூரம் சொன்ன பிறகு நான் போவேன் நிக்குதா? என்ன இப்பவே மெத்தைய பங்கு போட்டாவதா? என்ன வார்த்தை சொல்லிவிட்டாங்க என்ன பார்த்து? நான் மெத்தைய பங்கு போட்டுக்கிறேன். இவ்வளோ அசிங்கப்பட்டதுக்கு அப்புறமும் நான் உயிரோட இருக்கணுமா? இதுக்கு மேல நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என்னால அர்ஜுனுக்கும் இந்த அசிங்கம் தேவையில்லை. நான் உயிரோட இருந்தாதானே யாருக்கு இருந்தாலும் கஷ்டம். நான் போறேன். ஏய் மீனா, ஏய் மீனா, என்ன காரியம் பண்ண? எதுக்கு பிள்ளை இப்படி பண்ணனா? எனக்கு பிடிச்சவனே, என் நெஞ்சில் தீய விதைச்சவனே, முதல் உன்னை பார்க்கையில மனசுல மாற்றமில்ல, நுவாக என்னில் வந்து நுழைஞ்ச ஞாபகம் நெறிஞ்ச தொலைஞ்சு போனேன். ஏய் பிள்ளை, எதுக்கு இப்படி பண்ணனா? ஐயா, என்னை இப்படி போக விட்டுருங்க. என்னால எல்லாருக்கும் பிரச்சனை தான். நான் எதுக்குமே தகுதி இல்லாத ஆள். சரியா சமைக்க தெரியாது, வீட்டு வேலை செய்ய தெரியாது, ஒண்ணுமே தெரியாது எனக்கு. இப்போ பத்தாக்குறைக்கு என்னாலும் உங்க தம்பி அசிங்கப்பட்டு போறாரு. நீங்க நினைக்கிற எதுவும் உண்மை கிடையாது. நான் அவர் ரூமுக்கு போனதுக்கான காரணத்தை என்னால சொல்ல முடியாது. அப்படி என்ன முக்கியமான காரணம்? ஹே பிள்ளை, உயிரை விட்டாலும் விடுவேன், உண்மையை சொல்ல மாட்டேன்னு அவ்வளோ பிடிவாதமா இருக்கா? ஏன் உண்மையை சொன்னா என்ன? என்னை எதுவும் கேட்காதீங்க ஐயா. என்னால எந்த உண்மையும் சொல்ல முடியாது. நான் இப்போ உங்ககிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிட்டேன்னா இவ்வளோ நாள் நாங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். ஆனால் நீங்கள் நினைச்ச எதுவும் உண்மை கிடையாது. அதை மட்டும் நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். கிளிப்பிலிக்கு சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொல்றேன், மறுபடியும் உண்மையை சொல்ல முடியாது நிக்கா?
உயிரை மாச்சிக்கிட்டாலும் மாச்சிக்குவா, உண்மையை சொல்ல மாட்டியா? அப்படி என்ன ரகசியம்ல? இந்தாரு, என்னால ஒரு உயிர் போகக்கூடாதுன்றதுனால தான் உன்னை காப்பாத்தினேன். என்னமோ பண்ணி தொலைங்க. ஆனா மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது விஷயத்துல நீ மாட்டின, நானே பிடிச்சிட்டு வந்து கிணத்துல தள்ளி விட்டுருவேன். ஜாக்கிரதை. என் கூட வா ஒரு நிமிஷம். இந்தாரு, ஈர துணியை மாத்திக்கோ, ஜலதோஷம் பிடிச்சுக்க போகுது. உன்னை எதிர்பார்த்துதான் என் இதயம் வாழ்ந்ததோ, தன்னை அறியாமலே உன்னை அது சேர்ந்ததோ, இல்லை இனி ஏதும் என்று வாடி நின்ற போதிலே, முத்துமணி தேரில் என்னை ஏற்றி வந்த வள்ளலே. போய் துணியை மாத்திக்கிட்டு வேலை பாரு. ம், சரிங்க ஐயா. என் ஒத்த ஆளால இதெல்லாம் செஞ்சுக்கிட முடியாது பாத்தியா? நீ இருக்கிறதா ஒத்த ஆசையா இருக்கு. ஏய், இந்த புடவை எங்க இருந்து நீ திருடுன? அம்மா, நான் திருடல. மா, கூப்பிடுறது கேக்குதா இல்லையா? ஆரம்பிச்சிட்டா. என்ன வேணும்னு இப்படி கத்துறான்னு தெரியல. லட்சுமி, நீ வேலை பார்த்துட்டு இருந்தா வாரேன். நீங்க போங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். எதுக்குதான் இப்படி அலறாலோ தெரியலம்மா. ஏய், எதுக்குடி அலறியா? ஏம்மா மீனா, என்ன இது? எதுக்கு இவங்க எல்லாரும் ஷாக் ஆவறாங்க? நான் என்ன பண்ணேன்? அம்மா, என்னம்மா? பாத்தியா, ஒண்ணுமே நடக்காத மாதிரி என்னமான்னு கேக்குறா. அதே சேலை. நான் அலறேனா? கேளு, நீ அவகிட்ட கேளு. ஏம்மா மீனா, என்னம்மா இதெல்லாம்? அம்மா, நீங்க என்ன கேக்குறீங்கன்னே புரியல. இந்த சேலை எங்க? நீ இப்படி பொறுமையா பேசிக்கிட்டே இரு. ஏய், காட்டுடி.